ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அமன் அண்ட் மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த விதமான ஷாப் டூரோ இல்லை ஒரு பர்ச்சேஸ் ஹால் அந்த மாதிரி நம்மளோட ருட்டீன் வீடியோ கிடையாது. திஸ் இஸ் அபவுட் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த ஒரு ஒரு துயரமான நாட்கள், பிளாக் டேஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பற்றி நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சரி நிறைய சர்ச் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஸ்பீச் டிலே அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதோட கண்டென்ட்டு தான் நான் நிறைய பார்ப்பேன், நிறையா தேடுவேன். ஸோ அப்படி நான் தேடும்போது அதில் ரெக்கமெண்டட் வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருந்தது. ஒரு ஃபேமஸ் தமிழ் யூடியூபரோட ஒரு வீடியோ. அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க பையனுக்கு ஸ்பீச் டிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் டு அக்செப்ட். ஸோ அவங்களோட துணிச்சலுக்கு என்னோடய மனமார்ந்த பாராட்டுக்கள் சொல்லணும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் இதில் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக இது பண்ணுற கண்டென்ட்டு க்ரியேட்டர்ஸ் யாராக இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி ஃபாரினர்ஸாக இருப்பாங்க. ஸோ மீடியம் நம்மளுக்கு இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ தமிழில் பேசக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சில பேராக தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே பேசினாலுமே அது ஒரு கண்டினியூட்டி வீடியோவாக இருக்காது. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாகவே இருக்காது. அது ஜஸ்ட்டு இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுவாங்க. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக வரும் வென் யூ ஆர் என்டியூரிங் இட். ஸோ அந்த வீடியோ நான் பார்க்கும்போது ஷி வாஸ் ஸ்பீக்கிங் என்னோடய லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றதையும் சொன்னாங்க. அதே சமயத்தில் அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் வெரி பாசிட்டிவ் நோட்டட். ஏன்னா பிரச்சனைகளாக மட்டுமே இருக்காது, அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் ஒரு அந்த எண்ட் ஆஃப் டன்னலில் நம்மளுக்கு ஒரு லைட் வச்சுருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். எங்கேயோ நம்மளுக்கு ஒரு சூரிய ஒளி நம்மளுக்கு தெரியும். அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணாலே நம்ம நம்மளோட இலக்கை அடைஞ்சிருவோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த வீடியோவில் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறம்போது நிறைய தாய்மார்கள் போட்டிருந்தாங்க, என் குழந்தைக்கும் இந்த ப்ராப்ளம் உண்டு, நாங்களும் இந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், என் பையனுக்கு 4 வயசாச்சு, என் பொண்ணுக்கு 5 வயசாச்சு, இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை, நாங்கள் இன்னும் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நாங்கள் பையன் பேசுகிறதுக்காவோ இல்லை பொண்ணு பேசுகிறதுக்காவோ வி ஆர் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலாக இருந்தது, அது மட்டும்தான். ஸோ என்னோடய ஸ்டோரி என் பையனுக்கு இப்போ 8 வயசாச்சு. அவன் 2016 பார்ன். நான் அவனோட ஃபஸ்ட் இயர் மட்டுமே நான் வீட்டில் அவன் கூட இருந்தேன். செகண்ட் இயர் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ என்னோடது யூஎஸ் ஷிஃப்டாக இருந்தது. ஸோ நைட் ஒர்க் நான் பண்ணதுனால என்னால் குழந்தையோட நிறையா பேச முடியல. அதாவது குழந்தையோட கேர் பண்ண முடிஞ்சது, அவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னால் செஞ்சு தர முடிஞ்சதே தவிர அவன்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கு உண்டான டைம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா குழந்த காலையிலலாம் அவன் விளாண்டுட்ருப்பான். நான் அப்போ தான் நைட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு டயர்டாக இருப்பேன். ஸோ அப்போ அவன்கிட்ட நிறைய கம்யூனிகேஷன் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வீட்டில் பெரியவங்களும் யாரும் கிடையாது அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில காரணங்களால் அவனுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் இதை பற்றி நிறையா தேட ஆரம்பிச்சும் போதே அவனுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 1.5 1.6 இயர்ஸ் தாண்டிட்டோம். சரி, ஓகே, அவனுக்கு டிலே இருக்குதுன்னு தெரியுது. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணால் டக்குன்னு எனக்கு ஃப்ளாஷ் ஆகிறது இந்த ஆட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நார்மலி மதர்ஸ்க்கே ஒரு பயம் எப்பொழுதுமே கண்டிப்பாக குழந்தைங்க மேலே அவங்களோட ஹெல்த் விஷயங்கள் வந்துருச்சுன்னா பயம் கண்டிப்பாக இருக்கும். நான் கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்டிவ் மாம்னே சொல்லணும். ஸோ
எனக்கு வந்து அந்த ஆட்டிசம்ன்ற ஒரு விஷயம் வந்து நான் பார்த்த உடனேவே எனக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. எப்படின்னா என்ன? இது இருந்தால் குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும்? என்ன மாதிரி வந்து அவன் வளருவான்? அவனால் ஒரு நார்மல் கிட்ட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவனோட லைஃப் என்ன மாதிரி இருக்கும்? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து வந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் நெட்டில் வந்து போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு கூகுள் த்ரோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். ஸோ ஆட்டிசம்ங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம். அது வந்து ஒரு அலை மாதிரி. அது சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே அது வந்து மாறி இருக்கும். அதாவது நம்மளுக்கு ரொம்ப நார்மலு அப்படின்ற ஒரு கேட்டகரியிலேருந்து உங்களுக்கு சிவியர் ஆட்டிசம் வரைக்குமே வந்து அதில் நிறைய வந்து வெரைட்டிஸ் உண்டு. ஸோ நம்ம குழந்தை எதுக்குள்ளார விழுகிறான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு இல்லை. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி சர்க்கிளோட வந்து நம்ம பேசுகிறம்போது எல்லாமே வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து, கவலைப்படாத, உன் பையன் வந்து பேசிடுவான். இப்போ என்ன அவனுக்கு வந்து 1.5 வயசு தானே ஆகுது. இன்னும் ஒரு 1 இயரில் வந்து அவன் பேசிடுவான். என் பையன்லாம் 4 வயசில் தான் பேசினான். என் பையன் வந்து 3.5 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவுட் ஆஃப் ப்ளூ வந்து ஒரு 2 மந்த்ஸில் வந்து அவன் ஒரு எஸ்ஏ கணக்காக பேசுகிறான். அவன் கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல. நான் ஸ்டாப்பாக பேசுகிறான். என்னால் அவனை ஹேண்டிலே பண்ண முடியல. அவுட் ஆஃப் த வேர்ல்டு வந்து அவன் இப்போ பேசிகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்படிலாம் நிறைய வந்து சொன்னாங்க. ஸோ நானும் அந்த மிரக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட பையனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், அது வந்து என்ன நான் பண்ணணும் அப்படிங்கிறத தேடுறதை விட்டுட்டு, நான் வந்து என் பையனுக்கு இது சரியாயிரும்ன்ற ஒரு ஹோப்லேயே வந்து நான் ரொம்ப நாள் வந்து கடத்திட்டேன். ஸோ அது என்னோடய பெரிய பெரிய மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஐ எம் ரியலி சாரி டு பிரேக் அப் த ஹார்ட் ட்ரூத். உங்கள் குழந்தை வந்து அவுட் ஆஃப் ப்ளூ வந்து பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு டைம் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்குண்டான ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு அதுக்கடுத்து வந்து அவங்க நார்மலாக பேச வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து எந்த குழந்தையுமே நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சு, அம்மா நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், நீ எப்படி இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அப்படிலாம் வந்து பெருசு எல்லாம் வந்து பேச மாட்டாங்க. நான் அந்த மாதிரி தான் ஒரு கற்பனையிலேயே நான் வந்து வாழ்ந்துட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இருக்கிறது நான் அக்செப்டன்ஸ். எனக்கு வந்து அது ரொம்ப நாள் வந்து நீடிச்சது. என் பையன் வந்து கண்டிப்பாக பேசிடுவான், எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே இருந்து, அப்புறமா இல்லை என் பையனுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே இட் டுக் ஸோ மெனி டேஸ். ஸோ தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்கிறீங்கன்னா, ப்ளீஸ் கோ ஃபார் ஹெல்ப். அந்த ஒரு விஷயத்த நான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த கமெண்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. அவங்களுமே வந்து ரொம்ப வேண்டிட்டு சொல்கிறாங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அவன் பேசிடுவான். சரி, அவங்க பேசுவாங்க. எஸ், அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. பட் எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் எப்படி பேசுவாங்க? ஸோ அது எனக்கு அப்போ தெரியவே இல்லை. ஏன்னா வந்து அந்த நான் டினையலில் இருந்த டைமில் வந்து நம்மளால் வந்து எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. காரணம் வந்து நம்ம மூளை சிந்திக்காது, நம்ம மனசு தான் வந்து அதை சொல்லும், அது சிந்திக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து நான் டினையலில் இருந்துட்டேன். ஸோ மை ஸ்டோரி அப்பார்ட். பட் இந்த விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்லி ஒரு பெண்ணை நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை வந்து அவனை உடனே கூப்பிட்டுட்டு பீடியாட்ரிஷியன் கிட்டே போய் அவங்கக்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் ஹார்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டேன். என்ன பண்ணணும், என் பையன் வந்து பேசணும், இப்போது என் பையனுக்கு சரியாயிரும், ஓகே ஆயிடுவான், அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட வந்து ஹீ ஷுட் டாக். ஏன்னா அவன் ஒரு வார்த்தை கூட வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஒரு நாள் வந்து என்கிட்ட அம்மா அத்தை அப்படி சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அதை டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுவுமே சொல்லலாமல் இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ப்ராப்ளம் இருந்தால் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ஹெல்ப் மை கிட், நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என் பீடியாட்ரிஷியன் உடனே வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணுது. ஒரு இந்த ஸ்பீச்சுக்கு உண்டான ஒரு டெஸ்ட்டு வந்து எடுக்க சொல்லியிருந்தார். ஸோ இந்த டெஸ்ட்டுன்றது வந்து என்னென்னா ஒரு 3 நாள் எங்களுக்கு எடுத்தது. நாங்கள் சென்னையில் வந்து ராமச்சந்திராவில் தான் போய் அந்த டெஸ்ட் எடுத்தோம்.
3 நாள் வந்து எங்களுக்கு கண்டினியூஸாக வர சொல்லியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பையன் வந்து என்ன பேசுவான், நான் வந்து அவனை கேர் பண்ணுறது, ஸோ அவனுக்கு என்ன க்யூஸ் ஏதாவது இருந்தால் அவன் சொல்லுவானா, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பசிக்குதுன்னா சொல்லுவானா, இந்த மாதிரி அவனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அவன்கிட்ட கேட்டாங்க. நிறைய பசில்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்க. அவனை வந்து பென் பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது எழுது, ஏதாவது வர அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து காது கேட்காமல் இருந்துச்சுன்னா கூட வந்து அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஸோ வந்து கேட்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஹியரிங் டெஸ்ட்டுமே அவனுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து முடிஞ்சுது. இந்த சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த டெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு பண்ணிவிட்டு வந்து ரிசல்ட் வந்து இன்னொரு 1 வீக்கில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் 1 வீக் கழிச்சு நாங்கள் போயிருக்கும்போது வந்து அவன் மினிமல் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்குள்ளார வரான். பட் ஆனால் வந்து இது ஆட்டிசம்னு கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நிறைய விஷயம் அவனுக்கு தெரியுது. இதை நான் வந்து ஸ்பீச் டிலேவாக கூட எடுத்துக்க முடியும். ஸோ வந்து நான் இப்போதைக்கு அவனை ஸ்பீச் டிலே கேட்டகரியில் போடுறேன் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, இந்த ஆட்டிசம் ஸ்பீச் டிலே இதுக்கு வந்து முதல்ல என்ன டிஃப்ரென்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த மெடிக்கல் டெர்மினாலஜி எல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ இதுக்கு முதல்ல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு அம்மானால் கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைக்கிட்ட ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 4 விஷயங்களை வந்து எனக்கு அவங்க சொன்னாங்க. முதல் விஷயம், உங்கள் குழந்த நீங்கள் அவன் பேரை சொன்னாலோ கூப்பிட்டாலோ வந்து திரும்புகிறாங்களா. இப்போ வந்து நீங்கள் உங்கள் குழந்த பேர், இப்போ என் பையன் பேர் வந்து அமன். ஸோ வந்து அமன் நான் கூப்பிட்டேன்னா அவன் திரும்பி பார்க்குறான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஐ கான்டாக்ட் இருக்குதா, கண்ணை பார்க்குறாங்களா இல்லை வந்து வாயை பார்க்குறாங்களா, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்க பார்க்கக்கூடாது, அவங்க கேட்குறத மட்டும் இங்கே லிசன் பண்ணக்கூடாது. அவங்க வந்து நம்ம ஃபேஸை பார்க்கணும், நம்ம பேசுகிறத பார்க்கணும், அந்த மாதிரி பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். 3வது வந்து அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்க வந்து கேட்குறாங்களா, அதாவது அவங்க ஒன்று பேசி கேட்கணும், இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து ஒரு ஹேண்ட் சைன் ஏதாவது காமிக்கணும். இப்போ கையை காட்டி அது வேணும் அப்படின்ற மாதிரி கையை காட்டுறது, இல்லைன்னா அங்கே பாரு, ஏதாவது புதுசாக இருக்குது, ஒரு பலூன் வந்து வருது அப்படின்னா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் குழந்தை உங்களோட என்கேஜ் பண்ணிக்கிறாங்களா, ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி அந்த குழந்தைகிட்ட இருக்கா அப்படின்றது. 4வது முக்கியமான விஷயம் வந்து அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுகிறாங்களா இல்லை பேசிட்டு அப்புறமா கேட்குறாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கிட்ட இப்போ நம்ம சேர்ந்து விளையாடலாமா, என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறம்போது அந்த குழந்தை வந்து பால் அப்படின்னு சொல்லியோ இல்லை பாலை வந்து கை காட்டியோ வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கேட்டுட்டு பேசுறது. ஸோ அப்படி இருக்கிறம்போது அது வந்து ஸ்பீச் டிலேக்குள்ளார வரும். அதுவே வந்து உங்கள் குழந்தை இப்போ நம்ம சேர்ந்து விளையாடலாமா, என்ன விளையாடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறம்போது அவங்க வந்து அந்த விஷயத்தை லிசனே பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்கன்னா, இல்லை வேறு ஏதோ ஒரு அன்ரிலேட்டடான ஒரு விஷயத்த வந்து பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்கன்னா அது வந்து ஆட்டிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்ட் கம்மியாக இருக்குது. உங்கள் குழந்தை வந்து நீங்கள் பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்டுட்டு அதுக்குண்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க உங்களோட சோஷியலாக வந்து விளையாட மாட்டேங்கிறாங்க, மித்தவங்க புதிய ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சோஷியலாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்கக்கிட்ட போகிறதோ அவங்கள வந்து பார்க்குறதோ இல்லை அவங்க வந்து அவங்கள தொட்டாலே வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அப்புறம் அவங்க பேரை சொல்லியாச்சுன்னா அவங்க திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, இல்லை எந்த விதத்துலேயுமே அவங்க பேருக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னா உடனே உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் குழந்தைங்கள பற்றி உங்களை பற்றி எல்லாமே கேட்டுட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட குழந்தையோட ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இது ஆட்டிசம் ஆயிருந்தாலுமே சரி, இது ஸ்பீச் டிலே அப்படியா இருந்தாலுமே சரி, இதுக்கு வந்து ஓரலாக சாப்பிடக்கூடிய மருந்து, இப்போ சளி காய்ச்சலுக்கு உண்டான மருந்து மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து டோட்டலாக தெரப்பி மூலமே வந்து சரியாகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்து இந்த குழந்தைகள் மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப சில்லியான, ரொம்ப ஸ்டூப்பிடான ஒரு விஷயமா இருக்கும். இட்ஸ் நாட் தட். இந்த குழந்தைங்களோட மூளை, அவங்களோட பிரெயின் வந்து இட் இஸ் பீன் வயர்ட் டிஃப்ரெண்ட்லி, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே இருக்கலாமே தவிர, அவங்க வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் கிடையாது. ஸோ வந்து அவங்கள தெரப்பி மூலமாக ஈஸியாக வந்து உள்ளார அவங்கள நார்மல் கிட்ஸை வந்து கொண்டு வந்துட முடியும். அவங்களோட நார்மல் ரேஞ்சில் அவங்களோட எல்லா மைல்ஸ்டோனும் அச்சீவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட முடியும். ஸோ வந்து இது நான் என் லைஃப்பில் நான் அனுபவித்து நான் வந்து இப்பயுமே நான் வந்து தெரப்பிக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ அதில் வந்து நாங்கள் எடுத்த ரிசல்ட்ஸ் மூலமாக நான் உங்ககிட்ட வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து தயவுசெய்து அந்த மாதிரி ஆட்டிசம்னு சொல்லிட்டாங்க, இல்லை வந்து ஸ்பீச் டிலேன்னு சொல்லிட்டாங்க, அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா தயவுசெய்து மனம் முடிஞ்சு போயிடாதீங்க. உங்கள் குழந்தையோட உங்களோட நேரத்தை வந்து நிறைய செலவிடுங்க. அது உங்கள் குழந்தையோட தப்பு இல்லை, அது உங்களோட தப்பு இல்லை. ஸோ உங்கள் மேலேயோ உங்கள் குழந்தை மேலேயோ அதை ப்ளேம் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு ரீச் இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே டயபெட்டிஸ் கூட நான் போட்டிருந்தேன் எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. பட் ஆனால் அதுக்கு வந்து பெருசாக ரீச் இல்லை. அதனால் வந்து நான் நிறையா அதை பற்றி ஷேர் பண்ணிக்கல. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது இது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வந்து என் லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ண விஷயத்தையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா, யாராவது ஒருத்தர் கேட்டால் கூட நான் வீடியோ மேக் பண்ணுவேன். பிகாஸ் நான் அப்படி தான் வந்து என்னோடய வீடியோஸ்க்கு யோசிப்பேன். என்னோடய வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா, தட் ஷுட் பி ஃபைன் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு தட் வில் மேக் மை டே. அவ்வளோதான் எனக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் இட். இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் மேக் அ வீடியோ. அண்ட் இஃப் யூர் அ பேரண்ட் லைக் மீ ஆஃப் ஆட்டிசம் child or speech delayed child, you are not alone. நீங்கள் தனியாக இல்லை. I am also with you and many other parents in the world. So கடவுளும் கூட இருப்பார். All the best for you and your kid. Take care. Bye-bye.